ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒரு கல் மற்றும் ஒரு கவனுடன் உலகம் பயந்த ஒரு ராட்சசனை வீழ்த்தினான். பின்னர் அதே சிறுவன் இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜாக்களில் ஒருவராக உயர்ந்தான். அவர் தான் தாவீது. தாவீது பெத்லகேமில் வாழ்ந்த ஈசாயின் இளைய மகன். அவருக்கு 7 மூத்த சகோதரர்கள் இருந்தனர். அவர் ஆடுகளை மேய்க்கும் பணியை செய்தார். ஆனால் தேவன் அவரது வெளித்தோற்றத்தை அல்ல, அவரது இருதயத்தை பார்த்தார். தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து தேவனுடைய கட்டளையின்படி தாவீதுக்கு எண்ணெய் ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் செய்தார். அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வல்லமையாய் இருந்தது. பெலிஸ்தியர்களின் படையில் கோலியாத் என்ற மாபெரும் வீரன் இருந்தான். அவன் தினமும் இஸ்ரவேலை சவால் செய்தான். யாரும் அவனை எதிர்க்க துணியவில்லை. ஆனால் தாவீது கூறினார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடம் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடம் வருகிறேன். அவர் கவனில் ஒரு கல்லை வைத்து எறிந்தார். அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பட்டது. கோலியாத் கீழே விழுந்தான். அன்று தேவன் ஒரு சிறுவனின் விசுவாசத்தின் மூலம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். சவுலின் மரணத்திற்கு பிறகு தாவீது இஸ்ரவேலின் ராஜாவானார். அவர் எருசலேமை தலைநகரமாக மாற்றினார். உடன்படிக்கை பெட்டியை மகிழ்ச்சியுடன் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அவர் தேவனை முழு இருதயத்தோடு ஆராதித்த ராஜா. தாவீதும் ஒரு பெரிய தவறு செய்தார். பத்சேபாளுடன் பாவம் செய்து அதன் விளைவாக பல துன்பங்களை சந்தித்தார். ஆனால் அவர் தனது பாவத்தை மறைக்கவில்லை. தேவனிடம் உண்மையாக மனந்திரும்பினார். அதனால் தேவன் அவரை மன்னித்தார். அவருடைய மனந்திரும்புதலை சங்கீதம் 51 அழகாக வெளிப்படுத்துகிறது. வேதாகமம் தாவீதை தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று குறிப்பிடுகிறது. அவர் முழுமையானவர் என்பதால் அல்ல, தவறு செய்தபோது மனந்திரும்பியதால், தேவனை நேசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்ததால். தாவீதின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது, விசுவாசம் பயத்தை வெல்லும். தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். வெற்றி தேவனிடமிருந்து வருகிறது. தவறு செய்தாலும் உண்மையான மனந்திரும்புதல் மன்னிப்பை பெறுகிறது. தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். தாவீது ஒரு மேய்ப்பன் சிறுவனாக தொடங்கி மகத்தான ராஜாவாக உயர்ந்தார். அவரது வாழ்க்கை தேவனை நம்புகிறவர்களை அவர் உயர்த்துவார் என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சி. 1 சாமுவேல் 17:45. நானோ சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடம் வருகிறேன்.